நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு நாள் நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு மட்டுமல்ல, மொத்தம் 16 மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. 6 யூனியன் பிரதேசங்கள் மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அந்த 16 மாநிலங்கள்ல 15 மாநிலங்கள் நவம்பர் 1ஆம் தேதியை அந்த மாநிலங்கள் பிறந்த ஒரு நாளாக மிக சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை செய்யல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி மொழிவழி தேசிய இனமாக தமிழர் என்கின்ற தேசிய இனத்தை அங்கீகரித்த ஒரு நாளை ஏன் இவர்கள் கொண்டாடவில்லை என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தனி மொழி அடிப்படையில் தமிழ்நாடு அமைய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த திராவிட சிந்தனையாளர்கள், இந்த திருடர்கள் செய்ததே இல்லை. ஐயா ஈவேரா அவர்கள் 1955 வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, ஒருத்தனுக்கு சாதி அடிப்படையில் தனியா போகிறதுக்கு கேட்கலாம், மத அடிப்படையில் கேட்கலாம், இன அடிப்படையில் கேட்கலாம். அது என்னடா மொழி அடிப்படையில் தனியா போறது, அப்படி எல்லாம் முட்டா பசங்களா அப்படின்னு 55 வரைக்கும் கேட்டாரு. அறிஞர் அண்ணா சொன்னாரு, திண்ணையில் படுத்தேனும் நான் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னாரு. திராவிட நாடுனா என்ன? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அதோட சேர்ந்து தமிழ்நாடு. இதுதான் திராவிட நாடு. இதுதான் இந்த திருட்டு திராவிடர்களுடைய பெரும் கனவு. அப்ப நம்முடைய தூய தமிழர் காரைக்குடி கண்ணதாசன் வந்து கேட்டார், அப்ப ஏயா திண்ணையில படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு திராவிட நாடு என்ன தொன்னையில் வெண்ணையா, இல்ல சோத்துக்கு புளி குழம்பா, இல்ல களைச்சு போட்டு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டாடா அப்படின்னு கேட்டாரு. போய் அண்ணாட்ட சொன்னாங்க, ஐயா நீங்க இப்படி சொன்னீங்க, அதுக்கு இப்படி சொன்னாருன்னு. உடனே அண்ணா பேரறிஞர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி தானே சொன்னான், தமிழில் தானே திட்டினான். எப்படி திட்டினாலும் தமிழ்ல திட்டினா அது வந்து சிறப்பா. இவர்கள் திராவிட நாடு கேட்டார்களே ஒழிய மொழிவழி தேசிய இனமாக தமிழ்நாடு வரணும்னு இவர்கள் கேட்டதே இல்லை. ஆனால் தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியை நிறுவன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாம் நவம்பர் 1ஐ தமிழ்நாடு நாளா கொண்டாடணும்னு சொல்லி ஒரு பாரிய அழுத்தத்தை இங்கு ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்ததனுடைய அடிப்படையில் நம்முடைய தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2019 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி நவம்பர் 1ஐ தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று அறிவித்தார். தாங்க முடியுமா? தமிழ்நாடு தனி நாடாக, தமிழ்நாடு மொழிவழி தேசியம், தமிழர்கள் ஒரு தனித்த தேசிய இனம் என்கின்ற அடையாளத்தை உருவாக்கிய இந்த நாளை உருவாக்கணுங்கிறதுக்காக எந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் இன்றைக்கு சொல்றானே தமிழர்களுடைய வரலாறு என்பதை சுருக்கி ஐயா ஈவே ராமசாமி நாயக்கரில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் சிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி வரைக்கும் தான் தமிழனுடைய வரலாறு என்று சுருக்கி பேசுகிற இந்த திருட்டு திராவிட கும்பல் தமிழ்நாடு என்கின்ற ஒரு தேசம், ஒரு தேசிய இன அடையாளத்தோடு கூடிய ஒரு மொழிவழி தேசிய இனம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யாததுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தூய தமிழர் அறிவித்து விட்டார் என்பதால என்ன செய்யறாங்க? மாத்தி வரலாற்றை திரிச்சு மு.க. ஸ்டாலின் என்னடா இதுல நமக்கு பங்கு இல்லாம போயிரும் போல இருக்க, எதிர்காலத்தில் எழுந்து வருகின்ற சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் நம்மை வரலாற்றில் இருந்து அகற்றி விடுவார்கள் போல இருக்க அப்படின்னு சொல்லி ஜூலை 18 வந்து இவங்க வந்து தமிழ்நாடு நாளா கொண்டாடுறாங்கிறான். எங்க அண்ணன் நல்லா கேட்டாரு, ஏண்டா குழந்தை பிறந்த நாளா, குழந்தைக்கு பேர் வச்ச நாள் பிறந்த நாளான்னு காரி மூஞ்சி எடுத்து மாதிரி இவர்கள் அறிவித்த அன்றைக்கே இந்த கேள்வியை வந்து எழுப்பினார். தமிழ்நாடு என்று அண்ணா சொல்லல. 1961 அன்றைக்கு சி சுப்பிரமணியம் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்த போது ஐயா சி சுப்பிரமணியம் இதே சட்டசபையில் அறிவிச்சார். என்னது? தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் வருகிற அறிக்கைகள் எல்லாம்
தமிழ்நாடு என்று வரும். ஒன்றிய அரசுக்கு வெளி மாநிலங்களுக்கு போகிற அறிக்கையெல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று வரும் என்று அன்னைக்கு 1961 சி சுப்பிரமணியம் அறிவிச்சார். நான் கேட்கிறேன், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், தீர்மானம் தானே போட்டான் ஜூலை 8, 1967 ஜூலை 8 தீர்மானம் தானே போட்டான். அந்த தீர்மானம் ஒன்றிய அரசுக்கு போகணும், இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் கையெழுத்து போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல போகணும், அது பாராளுமன்றத்துக்கு வரணும், அது தீர்மானம் நிறைவேற்றப்படணும். ஒருவேளை அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படலைன்னா நான் கேட்கிறேன், அந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் 1969 ஜனவரி 14. இப்ப நமக்கு நிறைய கேள்வி வருது இல்ல, அதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உண்மையாகவே ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அத ஏன்டா உங்க அப்பா கொண்டாடல? கட்டுமரம் கலைஞர் அவர்கள் ஏன் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் ஏன் கொண்டாடல? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அறிவிச்ச உடனே உங்களை புட்டுக்கிட்டு வருதோ? நான் கேட்கிறேன். அதனால இந்த நாள் தமிழர்களுடைய திருநாள். இந்த நவம்பர் 1 என்பது நம்முடைய சங்கரலிங்கனார் அவர்கள் மட்டுமல்ல, தெற்கு எல்லை போராட்டம், வடக்கு எல்லை போராட்டம் என்று இந்த நிலப்பரப்பிலே நடந்திருக்கிறது. தெற்கு எல்லை போராட்டத்திலே நம்முடைய ஐயா மாசல் நேசல்மணி, குஞ்சன் நாடார், நம்முடைய PS மணி அவர்கள், இவங்க எல்லாம் அங்க போராடி அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய முதல்வராக இருந்த பட்டம் சிவதானு பிள்ளை 11 தமிழர்களை காக்கா குருவியை சுடுறது மாதிரி சுட்டு கொன்னா. எங்களுடைய இந்த நாஞ்சில் நாட்டை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று கேட்டதற்காக 11 தமிழர்களை சுட்டு கொண்டு அவர்களை உடலை கூட எடுத்துட்டு போக கூடாதுன்னு தானே களத்தில் நின்று அவர்கள் உடம்புல பெட்ரோலை ஊத்தி நடு ரோட்ல கொளுத்தி விட்டான் பட்டம் சிவதானு பிள்ளை. யோசிச்சு பாருங்க, அந்த தியாகத்தெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? நான் கேட்கிறேன். இதே வடக்கு எல்லை போராட்டத்தில் ஐயா மங்களம் கிளார் அவர்கள், மாபோசி அவர்கள், தளபதி விநாயகம் இணைந்து நடத்திய அந்த போராட்டத்தை கோவிந்தசாமி ஒருத்தரும் பழனி மாணிக்கம்ங்கிற ஒருத்தரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். நாங்க சும்மாவாட அந்த நாட்டை அடைஞ்சோம்? சும்மாவா இந்த நாளை நாங்கள் அடைந்தோம்? எங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உயிர்களை தியாகம் செய்து இந்த நவம்பர் 1 நாங்கள் தமிழர் வாழுகிற நிலப்பகுதி தமிழ்நாடு என்று இன்றைக்கு அடைந்திருக்கிறோம். என் அன்பான உறவுகளை, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஈழத்தில் எங்கள் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஒரு படை கட்டினார். எதுக்கு? ஈழம் என்கின்ற நாட்டை அடைவதற்காக எங்கள் அண்ணன் அங்கே ஒரு படை கட்டினார். இங்கே தமிழ்நாட்டில் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு பெரும் படையை கட்டியிருக்கார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த திருட்டு திராவிடத்திற்கு பாடை கட்டுவதற்காக ஒரு படையை கட்டியிருக்கிறார். நாங்கள் உறுதியாக இந்த திருட்டு திராவிடத்திற்கு பாடை கட்டி தூக்குவோம். தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 என்பதை நிறுவி அந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம். எங்கள் தேசிய இனத்தினுடைய இந்த விடுதலைக்காக தொடர்ந்து களமாடி உயிர் நீத்த எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.